குடி டிவி மற்றும் குடி ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்களுக்கு வணக்கம். இன்று பஞ்சமி, மிகவும் சிறப்பான நாள். பஞ்சமி தேவி என்று அழைக்கப்படுபவள் மாதா வாராகி ஆகும். வராக சுவாமியின் சக்தியே வாராகி என்று அழைக்கப்படுகிறாள். அந்த தேவி பன்றி வடிவாக இருக்கிறார்கள். இவர்கள் மகாலட்சுமியின் ஒரு உருவமே ஆகும். அந்த தாயாரின் ஒரு அவதாரம். வராகி தேவி முக்கியமாக சத்ருக்களை சம்ஹாரம் செய்வதில் மற்றும் தர்மத்துக்கு புறம்பாக நடந்து கொள்பவர்களை தண்டித்து அவர்களை நியாய மார்க்கத்தில், தர்ம மார்க்கத்தில் நிகிரகணம் செய்வதிலும் மிகச் சிறப்பானவள். மற்றும் பித்ரு தோஷங்கள் இருக்குபவர்கள் இந்த வராகி தேவியை வழிபட்டால் பித்ரு தோஷங்கள் விலகும். இந்த தேவியை நாம் எப்படி வழிபடுவது என்று பார்த்தால், அந்த தேவிக்கு ஒரு 12 திருநாமங்கள் இருக்குது. ஒரு நெய் விளக்கோ இல்லை ஒரு எள்தீப விளக்கோ, எள்ளெண்ணெய், நல்லெண்ணெய்ன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா இழுப்பை எண்ணெய், இல்லை இது 3 மிக்ஸ் பண்ணி நெய், நல்லெண்ணெய், இழுப்பை எண்ணெய் 3 சேர்ந்து ஒரு 2 விளக்கு இல்லை 5 விளக்கு இல்லை 10 விளக்கு, இப்படி 2 விளக்கை ஏற்றி நாம் அந்த தேவியின் மிகச் சக்தி வாய்ந்த ஒரு 12 நாமங்கள் இருக்குது. அது என்னங்க அந்த 12 நாமங்கள் சொல்கிறேன். அந்த அம்மாவினுடைய மந்திரங்களுக்கு ஐம் க்ளௌம் ஐம், ஐம் க்ளௌம் ஐம் என்பது பீஜாட்சரங்களாகும். ஐம் என்பது வாக்பீஜம், க்ளௌம் என்பது தடைகளை நீக்கக்கூடிய பீஜம், மீண்டும் ஐ என்பது ஞான பீஜம். ஆகையாலே இந்த பீஜ மந்திரங்களை சேர்த்துக்கொண்டு நான் சொல்லப்போகும் இந்த 12 நாமாக்களை நீங்கள் ஜபம் செய்து வந்தால் அல்லது பிரார்த்தனை செய்தால் உங்களுக்கு வாராகி தேவியின் அருள் பரிபூர்ணமாக கிட்டும். அந்த மந்திரங்கள் ஐம் க்ளௌம் ஐம் பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போத்ரிணி வார்த்தாளி மகாசேனா ஆக்ஞா சக்ரேஸ்வரி சிவா அரிக்னி சரணம். இப்படியாக இந்த 12 நாமாக்களை தேவியின் முன் நின்று பிரார்த்தனை செய்து உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ கேளுங்கள். அம்மா உடனே அந்த தார்மீகமான வரங்களை உடனடியாக செய்து கொடுப்பாள். நம்மளை தன் தாயைப் போல கூடவே இருந்து காப்பாற்றுவாள். வாராகி தேவியை என்று மறக்காமல் வணங்குங்க. இந்த 12 நாமாக்கள் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் ஐம் க்ளௌம் ஐம் வாராகியை நமஹ, ஐம் க்ளௌம் ஐம் வாராகியை நமஹ, ஐம் க்ளௌம் ஐம் வாராகியை நமஹ என்ற இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் செய்து கொண்டே வாருங்கள். உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் வழக்குகளிலும் வெற்றியே காண வேண்டும் என்று உங்களுக்காக நானும் பிரார்த்தனை செய்கிறேன். அந்த தேவியின் அருளால் இன்றைய நாள் மிக சுபமாகவும் ஜெயமாகவும் வணங்கவிட்டோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பர் வேணுகோபால் குடிமெட்லா. நன்றி, வணக்கம்.